அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமையும் மாசி மாத பௌர்ணமியும் சேருகின்ற அற்புதமான திருநாள். ஒரு ஸ்பூன் அரிசி மற்றும் 3 கிராம்புகள், அதாவது லவங்கம் இருந்தால் போதும், நீங்கள் எதை கேட்டாலும் அது அப்படியே நடக்கும். குறிப்பாக சுக்கிரஹோரை நேரத்தில் இதை செய்து பாருங்கள், உடனடியாக பலன்கள் கிடைக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி அன்று நாம் நினைத்தது நடப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு தாந்திரிக முறை. இந்த தாந்திரிகத்துல ஆற்றல் மிக்க ஒரு சின்ன மந்திரமும் இருக்குங்க. அதனால இந்த டெக்னிக் உடனடியாக நமக்கு பலனை கொடுக்கும். தாந்திரிகமும் மந்திரமும் சேர்ந்திருப்பதனால இந்த மெத்தட் ரொம்ப கடினமா இருக்குமான்னு நீங்க நினைக்க வேண்டாம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலன்களை கொடுக்கக்கூடியவை. அதே போலதாங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகமும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். சோ நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் யாருமே இந்த எளிமையான மெத்தடை நீங்க தவற விடாதீங்க. இந்த தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நேற்றைய பதிவுல கூட இன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய மிகவும் எளிமையான ஒரு பணவசிய தாந்திரிகத்தை பார்த்திருந்தோம். அந்த பதிவை பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்டுல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. மேலும் நம்ம டிவைன் ரூட் சேனல்ல லேட்டஸ்ட் வீடியோவை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவு அவைலபிளாக இருக்கும். சோ தேவைப்படுறவங்க நீங்க செக் பண்ணி பாருங்க. சரி வாங்க இன்னைக்கு மெத்தட பார்க்கலாம். முதல் விஷயம், பௌர்ணமி திதி தொடங்கும் நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம் பிப்ரவரி 23 வெள்ளிக்கிழமை மாலை 4:55 பௌர்ணமி திதி துவங்குதுங்க. நாளைய தினம் பிப்ரவரி 24 சனிக்கிழமை மாலை 6:51 பௌர்ணமி திதி நிறைவு பெறுதுங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தை நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட இன்றைய தினம் பிப்ரவரி 23 வெள்ளிக்கிழமை பிற்பகல் 3:34 பௌர்ணமி திதி துவங்குதுங்க. சோ ரெண்டு பஞ்சாங்கத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட இன்றைய தினம் பிப்ரவரி 23 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணியிலிருந்தே நமக்கு பௌர்ணமி திதி முழுமையாக துவங்குதுங்க. அதே போல நிறைய பேர் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல மாசி மகம் என்னைக்குன்னு நீங்க கேட்டிருந்தீங்க. மாசி மாதத்தின் பௌர்ணமி திதியும் மகம் நட்சத்திரமும் சேருகின்ற இந்த மாசி மகம் நாளைய தினம் தாங்க, அதாவது பிப்ரவரி 24 சனிக்கிழமை. சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை எந்த நேரத்தில் செய்தால் உச்சகட்ட பலன்கள் கிடைக்கும்னு பார்த்தோம்னா சுக்கிரஹோரை நேரம் தாங்க. அதாவது இன்றைய தினம் இரவு 8 மணி முதல் 9 மணி வரை இருக்கும் அந்த சுக்கிரஹோரை நேரத்துல தாங்க இந்த தாந்திரிகத்தை நம்ம செய்யணும். இன்றைய தினம் மதிய நேரத்திலும் சுக்கிரஹோரை நேரம் இருக்குங்க. ஆனால் அந்த நேரத்துல பௌர்ணமி திதி கிடையாது. அதனால இரவு நேர சுக்கிரஹோரை தாங்க நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க இன்றைய தினம் மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். இந்த மெத்தட ஃபாலோ பண்ண போறவங்க கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் இல்லைங்க. நார்மலா நீங்க குளித்திருந்தாலே போதும். அசைவம் சாப்பிட்டுட்டு இந்த தாந்திரிகத்தை செய்யக்கூடாதுங்க. தெரியாமல் நீங்க அசைவம் சாப்பிட்டிருந்தீங்கன்னா இன்னொரு முறை நீங்க குளிச்சுட்டு இந்த மெத்தட ஃபாலோ பண்ணலாம். குளிக்கும் போது தலையில் 3 முறை தண்ணீரை நீங்க தெளிச்சுக்கோங்க. அல்லது டைரக்டா தலைக்கு குளிச்சுட்டும் இந்த மெத்தட நீங்க யூஸ் பண்ணலாம். பெண்களாக இருக்கிற பட்சத்துல தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க தாராளமாக பயன்படுத்தலாம். நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் தாராளமாக இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்துங்க. நிறைய கோரிக்கைகளை வைக்க வேண்டாம். ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கைக்காக மட்டும் இந்த மெத்தடை இன்றைய தினம் நீங்க பயன்படுத்துங்க. வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு நமக்கு பிரதானமாக தேவைப்படுவது 2 பொருட்கள் தாங்க. 1 ஸ்பூன் அளவிற்கு பச்சரிசியை நீங்க எடுத்துக்கோங்க. பச்சரிசியை எங்க ஊர்ல கிடைக்காதுன்னு சொல்றவங்க மட்டும் நீங்க புழுங்கல் அரிசியை எடுத்துக்கலாம். அல்லது சாப்பாட்டிற்காக நீங்க பயன்படுத்தக்கூடிய எந்த வகை அரிசியை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன்
ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் அளவிற்கு அரிசியை நீங்க எடுத்துக்கிட்டாலே போதும். பௌர்ணமி நாளே அது சந்திர பகவான் ஆதிக்கம் நிறைந்த நாள். அந்த சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசி அல்லது நெல். அதனால தாங்க அரிசியை பயன்படுத்தக்கூடிய இந்த தாந்திரிகத்தை இன்றைய தினம் நாம் செய்யறோம். இரண்டாவதாக நமக்கு தேவைப்படுவது 3 எண்ணிக்கையில கிராம்பு, லவங்கம்னு கூட நம்ம சொல்லுவோம். முனை உடையாத முழுமையாக இருக்கக்கூடிய 3 கிராம்புகளை நம்ம எடுத்துக்கணும். நிலவை பார்க்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க வீட்டு மாடியில உட்கார்ந்து அல்லது வீட்டு வாசலுக்கு கொஞ்சம் வெளியே உட்கார்ந்து கூட இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். வீட்டின் மாடியில அல்லது வெளியே போக முடியாதவங்க நீங்க வீட்டுக்குள்ளேயே இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். தெற்கு திசை சவுத் டைரக்ஷனை தவிர்த்து மற்ற எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். தரையில உட்கார்றவங்க வெறும் தரையில உட்கார வேண்டாம். ஒரு விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. புடவை வேஷ்டி போல துணிகளை போட்டுட்டு அதற்கு மேல நீங்க உட்காரலாம். அல்லது மனை பாய் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். வயதானவர்கள் மற்றும் தரையில உட்கார முடியாதவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம். வீட்ல அல்லது ஆபீஸ்ல நீங்க சேர்ல உட்கார்ந்தாலும் சரி, கோவில்களில் நீங்க தரையில உட்கார்ந்தாலும் சரி, விரிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. எளிமையான ஒரு வரி மந்திரத்தை நம்ம பார்க்க போறோம். இந்த மந்திரம் சொல்வதற்கு முன்பாக உங்களுடைய அந்த ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்னு மனமுருகி சந்திர பகவான் கிட்ட நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திரத்தை இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங் முக்கியம் கிடையாதுங்க. குறைந்தபட்சம் 10 நிமிடங்களுக்கு நீங்க சொன்னாலே போதும். அதிகபட்சம் 20 நிமிடங்கள் வரை நீங்க சொல்லலாம். அதிகமான எண்ணிக்கையில சொல்லணும்னு நினைச்சிட்டு ரொம்ப வேக வேகமா நீங்க சொல்லாதீங்க. பொறுமையா மென்மையா சொல்லுங்க. குவான்டிட்டியை விட குவாலிட்டி தாங்க முக்கியம். ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய வலது உள்ளங்கைக்குள்ள ரைட் ஹேண்ட் உள்ளங்கைக்குள்ள 1 அல்லது 2 ஸ்பூன் அரிசி மற்றும் 3 கிராம்புகளை வச்சு உள்ளங்கையை கொஞ்சம் இறுக்கமாக மூடிக்கோங்க. கைக்குள்ள இருக்கக்கூடிய அரிசி மற்றும் கிராம்பு வெளியே சிந்தக்கூடாதுங்க. இப்ப சந்திர பகவானை நினைத்து உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு பிரார்த்தனையை செஞ்சுட்டு டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை 10 முதல் 20 நிமிடங்கள் வரை நீங்க சொல்லுங்க. ஓம் ஹ்ரீம் வம் சந்திரதேவாய நமக. ஓம் ஹ்ரீம் வம் சந்திரதேவாய நமக. ஓம் ஹ்ரீம் வம் சந்திரதேவாய நமக. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான சக்தி வாய்ந்த பீஜாட்சரங்கள் கொண்ட சந்திர பகவானுடைய மந்திரம் இது. குறைந்தபட்சம் 10 நிமிடங்கள், அதிகபட்சம் 20 நிமிடங்கள் நீங்க சொல்லி முடிச்சதற்கு பிறகு திரும்பவும் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு மனமுருகி சந்திர பகவான் கிட்ட பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். இப்ப உங்க கைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அரிசி மற்றும் கிராம்பை ஒரு சின்ன பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கோங்க. அல்லது ஜிப்லாக் கவர் வச்சிருந்தீங்கன்னா அதுக்குள்ள கூட நீங்க போட்டுக்கலாம். அல்லது ஒரு திக்கான பேப்பர்ல கூட நீங்க மடிச்சு வச்சுக்கலாம். இப்ப அந்த பேப்பர் அல்லது பாக்ஸை நீங்க பூஜை அறையில வைக்கலாம். அல்லது ஒரு சேஃப்டியான இடத்துல நீங்க வச்சிருங்க. எந்த ரூம்ல வேணாலும் நீங்க வைக்கலாம். உங்களுடைய அந்த ஒரு கோரிக்கை நிறைவேறினதற்கு பிறகு அந்த அரிசி மற்றும் கிராம்பை நீங்க மணல் சார்ந்த பகுதியில போட்டுருங்க. அல்லது வீட்டு பக்கத்துல ஏரிகள், குளங்கள், கிணறு, ஆறு, கடல் போன்ற நீர்நிலைகள் இருந்தால் அங்கேயும் நீங்க போடலாம். ஆனால் உங்களுடைய கோரிக்கை முழுமையாக நிறைவேறினதற்கு பிறகுதாங்க அந்த அரிசி மற்றும் கிராம்பை மணல் சார்ந்த பகுதியில அல்லது நீர்நிலையில நீங்க போடணும். எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்துல வேணாலும் இதை நீங்க செய்யலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம கரெக்டா இந்த சிம்பிளான மெத்தட ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுடைய நியாயமான அந்த கோரிக்கை உடனடியாக நிறைவேறும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.